என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. என்னோடு கூட ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், யாக்கோபினுடைய பிறப்பை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம் மாத்திரமல்ல, யாக்கோபினுடைய பிறப்பை பற்றின ஒரு திவ்யம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு திவ்யத்திற்குரிய அல்லது பரிசுத்தத்திற்குரிய டிவைன் திங் இன் த பர்த் ஆஃப் ஜேக்கப். வாசிங்க. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக்கொண்டு வெளிப்பட்டான். தன் கையினாலே ஏசாவினுடைய குதிங்காலை பிடித்துக்கொண்டு அவன் வெளிப்பட்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபினுடைய பிறப்பை பற்றினதான இரண்டாவது ஒரு சம்பவத்தை நாம் இந்த இடத்திலே வாசிக்கின்றோம். ஏசா யாக்கோபு 2 பேரும் ட்வின்ஸ், ஒன்றாய் பிறந்த பிள்ளைகள். ஏசாவினுடைய குதிங்காலை பிடித்து கொண்டு அவன் வெளியிலே வந்தான் அப்படின்ட்டு. இந்த குதிங்கால் அப்படின்ற ஒரு வார்த்தை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குதிங்கால்னு உடனே நமக்கு சில இடங்கள்லாம் வேதத்தில் ஞாபகம் வரும். ஒன்று, இந்த 3ஆம் அதிகாரத்தில் சர்பத்தை சபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். குதிங்காலை நீ நசுக்குவாய். நீங்கள் அதே போல் இந்த 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது யாக்கோபு குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான் என்று வருகிறது. நீங்கள் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால், யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் தீர்க்க தரிசனமாய் சில வார்த்தைகளை சொல்லுகிறார். அதில் 17வது வசனத்தை வாசிப்பீர்களானால், தானை பற்றினதான ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. தான் குதிரையின் மேல் ஏறி வருகிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதற்கு வழியிலே கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையிலே இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். தான் எப்படி இருப்பான் என்றால், ஒரு விரியனை போல, ஒரு சர்ப்பத்தை போல. எதற்கு என்று சொன்னால், குதிரையின் மேல் ஏறி வருகிறவனுடைய குதிரையினுடைய குதிங்காலை கடிப்பதற்கு. நீங்கள் இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய மனதிற்குள்ளே வருகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த குதிங்கால் என்று சொல்லப்படுகிறதே வேதத்தில் எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு ஆவிக்குரிய போராட்டத்திற்கு அடையாளமாகவே இது சொல்லப்படுகிறது. இதை நான் உங்களுக்கு இன்னும் முழுமையாய் புரியும்படியாய் சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிங்காலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது. நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்க பாருங்களேன், அந்த போராடி போராடி என்கின்ற ஒரு வார்த்தை அதில் அடிக்கடியாய் கொடுக்கப்படுகிறது. ஆக்சுவலாக சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, யாக்கோபு தான் முதலாவது பிறந்திருக்கணும், ஏசா தான் 2வது பிறந்திருக்கணும். ஆனால் ஏசா யாக்கோபுக்கு முந்தி வர வேண்டும் என்று வரும் பொழுது யாக்கோபு ஏசாவோடு கூட போராடுகிறான். இந்த போராட்டத்திலே, உலக போராட்டத்திலே ஏசா வெளியிலே வந்து விடுகிறான், முதலாவது வருவான். ஏசா தான் முதல் பிள்ளையாய் பிறப்பான். இவன் முதல் பிள்ளையாய் போராட்டத்திலே உள்ளே போராடி வெளியிலே வந்துருவான்றதுக்காகவே ஆண்டவர் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலே என்ன சொல்லிட்டார்னா, முன்னால வரவன் ஆசீர்வதிக்க மாட்டேன், பின்னால வரவன் தான் ஆசீர்வதிப்பேன். நீங்க புரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்திலே இருக்கிற சில போராட்டங்களின் மத்தியில் ஒருவேளை ஜெயம் பெற முடியாதபடிக்கு நம்மை பார்க்கிலும் இந்த உலகத்தினுடைய பலன் அதிகமாக இருக்கலாம். ஆனால் எந்த பலன் முன்னால் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லணும் வேதத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எந்த பலன் இந்த உலகத்தில் முன்னால் வந்து நிற்குமோ அதை பார்க்கிலும் ஆண்டவர் சொல்றார், பலவீனமாய் இருக்கிறதை தான் நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கொரிந்தியரில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உலகத்திலே பலன் உள்ளவைகளை, பலமானவைகளை,
பலத்திற்குரியவைகள் எவைகளாய் இருந்தாலும் இந்த பலத்திற்குரியவைகளை வீழ்த்தும்படியாய், ஞானத்திற்குரியவைகளை வீழ்த்தும்படியாய், எல்லா உலக ஞானமும் விழுந்து போகத்தக்கதாய் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, உலகத்திலே பலவான்களை வீழ்த்துவதற்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் வேறு ஏதாவது ஒரு பலவான் கிடைக்கானான்னு பார்க்கல. வேதம் சொல்லுகிறது, பலவானை வீழ்த்துவதற்கு பலவீனரை தெரிந்து கொள்ளுகிறார். ஞானிகளை வீழ்த்துவதற்கு பைத்தியங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கு உங்களை கேட்குறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாராவது உங்களை பார்த்து நீங்கள் பைபிள் வாசிக்கிறதையோ, நீங்கள் ஜெபம் பண்ணுறதையோ, நீங்கள் ஆண்டவரை நம்புறதையோ, விசுவாசத்தையோ கண்டு யாராவது உங்களை பார்த்து பைத்தியம் அப்படின்னு சொல்லியிருந்தா, இந்த வசனத்துடைய தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தான். ஏன் அப்படின்னா, தங்களை பலமுள்ளவர்கள் என்று நினைப்பவர்களுக்கு முன்பாக நம்மை பலவீனனா காமிப்பார். ஆனால் இந்த பலனுள்ளவனை வீழ்த்துவதற்கு இந்த பலவீனனை தான் ஆண்டவர் உபயோகப்படுத்துவார். நம்மை காட்டிலும் ஞானிகளாய் பேசுகிறாங்க பாருங்க, ஞானிகளாக இருக்காங்க பாருங்க, ஞானிகளுக்கு முன்பாக நம்மை பைத்தியங்களாய் தான் வைப்பார். இந்த பைத்தியங்களாய் இருக்கிற பைத்தியத்தை கொண்டு தான் உலகத்தினுடைய ஞானத்தை தேவன் வெட்கப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்பாய் பலனாய் பேசட்டும் அல்லது ஞானிகளாய் பேசட்டும், நம்மை பைத்தியங்களாய் அல்லது தள்ளப்பட்டவர்களாய் அல்லது ஒரு பொருட்டாய் எண்ணாதவர்களைப் போல சீ அப்படின்னு சொல்கிற மாதிரியே வைத்துக்கொள்ளுங்க. உங்களை யாராவது பார்த்து சீன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் நடக்கிறத பார்த்து யாராவது உங்களை சீன்னு சொல்கிறாங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அந்த ஞானத்தை ஒரு நாள் வெட்கப்படுத்த போகிற, உன்னுடைய பைத்தியத்தை தான் உலகத்துடைய ஞானமாக மாற்ற போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ஆவிக்குரிய போராட்டத்திற்குரிய ஒரு வாழ்க்கையினுடைய அடையாளம் தான் இங்கே சொல்லப்படுகிற அவன் போராடி என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அப்படியானால் ஏசாவோடு அவனுக்கு இருந்த ஒரு போராட்டத்தின் மத்தியிலே அவன் வெளியிலே வரும் பொழுது, நான் போராட்டத்தோடு கூட நான் வந்திருக்கிறேன் என்பதற்கு ஒரு அடையாளமாக தான் இங்கே அவன் அந்த அந்த குதிங்காலை பிடித்து கொண்டு வந்தான் என்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, நமக்கு இந்த உலகத்திலே போராட்டங்கள் உண்டு, நமக்கு இந்த உலகத்திலே பிரச்சனைகள், சூழ்நிலைகள் இவைகள் எல்லாம் உண்டு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்ல வார்த்தை சொல்றார். கவனிங்க, நீங்க மனுஷனோடு போராடிட்டு இருந்தாலோ அல்லது மனுஷனுக்கு மூலமா ஏற்படுகிற பிரச்சனைகளினால நீங்கள் போராடி இருந்தாலும், நீங்க எந்த போராட்டத்தில் இருந்தாலும் சரி, அது எந்த போராட்டம், பேய், பிசாசு, மந்திரம், பில்லி சூனியம் எவைகளா இருந்தாலும் சரி, உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிக்கோங்க, இந்த பில்லி சூனியமோ இந்த மந்திரமோ ஒரு நாள் என்னை மேற்கொள்ளாது. ஏன் என்று சொன்னால், மேற்கொள்ளுகிற ஒரு ஜீவியத்தை கர்த்தர் எனக்குள் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க ஒரே ஒரு செயல் என்ன தெரியுங்களா? சும்மா இருப்பதே உங்களுடைய பலன். சும்மா இருப்பது, நம்மளால் சும்மா தான் இருக்க முடியாது. அவங்க ஒரு வார்த்தை பேசுனா நம்ம ஒரு 4 வார்த்தையாவது பேசிடணும். அவங்க ஏதாயிலும் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா என்ன சொல்கிறது, இப்படி 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 சொன்னால் புரியணும், வெடுக்குன்னு சொல்லுவாங்கன்னு வாங்களே, நறுக்குன்னு கேட்டேன் அப்படின்வாங்க பாருங்கள், கடுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு வாங்க பாருங்கள். இதெல்லாம் தேவநீதியை வரவைக்காது, வரவைக்காது. நான் சொல்கிற அனுபவத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. யாராவது உங்களை மனசு வருத்தப்படுத்தும்படி, வேதனைப்படும்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் எதையுமே பேசாமல் அப்படியே மனசுக்குள்ளே ஓடு கதறணும் போல் இருக்கும். அந்த இருதயத்தோட கண்ணில் பளபளன்னு கண்ணீர் வர பாருங்க, அதை அப்படியே தொடச்சிக்கிட்டே வரீங்க பாருங்க, நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா உங்களுக்கு தான் வசனம் எழுதியிருக்கு, உங்களோடு கூட போராடுவார்கள், ஆனாலும் அவர்கள் மேற்கொள்ளுவதில்லை. மேற்கொள்ளுதலினுடைய தரிசனத்தை, மேற்கொள்ளுதலுடைய பிறப்பை தேவன் நமக்கு தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்றார், நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தோடு அல்ல. தேவன் நமக்கு ஒரு உன்னதமான போராட்டங்களில் வைத்திருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்தினுடைய எல்லா போராட்டத்திலும்
மேற்கொள்ளுகிற ஒரு ஜீவியம். நான் கடந்த நேற்று தினத்தில் வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த மேற்கொள்ளுகிற ஜீவியத்தை பற்றி நான் வாசித்தேன். எனக்கு அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். கவனிங்க, நீங்கள் இந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிப்பீர்களானால் 75வது வயதிலே தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். 75வது வயதில். இந்த 75வது வயதிற்கு பின்பாக ஆபிரகாமுக்கு எப்பொழுது பிள்ளை பிறக்கிறது என்று சொன்னால் 100வது வயதிலே தான் பிள்ளை பிறக்கிறது. ஏறக்குறைய ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் அல்லது ஒரு பிள்ளை பிறக்க வேண்டுமானால் 25 வருஷம் ஆயிற்று. நீங்க ஈசாக்கு, அவனுடைய குமாரனாகி ஈசாக்கு பிள்ளை பிறக்கும் பொழுது பாருங்களேன், ஈசாக்கிற்கு ஏறக்குறைய 40 வயசுல கல்யாணம் ஆச்சு. அவருக்கு பிள்ளை பிறக்கும் பொழுது 60 வயது, ஏறக்குறைய 20. அவர் 25, இவர் நீங்க யாக்கோபை பாருங்க, எத்தனை வருஷத்துல பிள்ளை பெற்றாருன்னு இருக்கு. இப்படி சொல்லிட்டாங்களா, பிள்ளை பெற்றாருன்னு இல்லை, அவங்கெல்லாம் 1-2க்காக அப்படியே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவரே, நானும் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே, என்னுடைய மனைவியோ மலடியாக இருக்கிறாளே, அப்படின்னு அவங்களாம் ஜெபம் பண்ணாங்க. ஆனால் யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்க, கல்யாணம் ஆச்சு உடனே பிள்ளைங்கன்னா 1-2 கிடையாது, 12 கோத்திரங்களாக கொடுத்தார் ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் போராடின போராட்டத்தையும் ஈசாக்கு போராடின போராட்டத்தையும் யாக்கோபு எளிமையாக ஜெயிச்சிட்டார். இவர் எளிமையா ஜெயித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரணத்தை கண்டுபிடிக்கலாம். பிள்ளை பிறக்காததோ அல்லது ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதோ அல்லது ஒரு தரித்திரமான வாழ்க்கையில் இருப்பதோ அல்லது ஒரு வேதனை உள்ள வாழ்க்கையில் இருப்பதோ, இந்த வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கும் பொழுது ஏன் தேவன் நமக்கு இந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி இந்த மேலோட்டமாய் வெளிப்படையான காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே இந்த மேற்கொள்ளுதல் வருவதற்கு காரணம் என்னன்னா, ஒரு ஆவிக்குரிய செக்டார் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. இந்த ஆவிக்குரிய பகுதியை சரியாய் அவன் புரிந்து கொண்டான். போராட்டத்தை அவர் ஜெயிச்சிட்டார். என்னன்றத உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு கணக்கா நான் சொல்றேன், நீங்க அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க வேதத்தில் தேராகு என்று சொல்லப்படுகிற ஆபிரகாமினுடைய அப்பாவை குறித்து வாசிக்கும் பொழுது, தகப்பனை குறித்து வாசிக்கும் பொழுது, தேராகு 70 வயதா இருக்கும் பொழுது ஆபிரகாம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றெடுத்தான் என்று வேதத்திலே வருகிறது. இந்த தேராகு ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாய் வேதத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. சரித்திரத்திலே விக்கிரகங்களை செய்கிறவனாய், விக்கிரகங்களை செய்து விற்கிறவனாய் சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது. சரிங்களா? இந்த தேராகு என்ன பண்றாருன்னா, ஆபிரகாமினுடைய தகப்பனாய் அவர் இருந்த காலங்களிலே ஆண்டவர் ஒரு நாள் ஆபிரகாமை அழைக்கிறார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லுகிறார். அப்படி ஆபிரகாமின் இடத்திலே ஆண்டவர் பேசும்பொழுது ஆபிரகாமுக்கு எவ்வளவு வயசு அப்படின்னு சொன்னா ஏறக்குறை 75 வயது என்று சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஆபிரகாமுக்கு 75, அதாவது தேராகுக்கு 70 வயசுல ஆபிரகாம் பிறந்தார்னா ஆபிரகாமுக்கு 75 வயசு ஆச்சுன்னா தேராகுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 145 வயசு. அதற்கு பின்பு நீங்க வேதத்தில் வாசிப்பீர்களானால் ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகும் பொழுது ஈசாக்கு பிறக்கிறார். இந்த ஈசாக்கு பிறக்கும் பொழுது நீங்க எடுத்தீங்கன்னா ஏறக்குறைய தேராகுக்கு 170 வயது ஆகிறது. தேராகு வாழ்ந்த காலங்கள் 205 வருஷங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நீங்க ஒரு செக்டாரா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 70 வயசுல ஆபிரகாம் பிறந்தாரு. 145 வயதில் ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அது வரைக்கும் ஆபிரகாமுக்கு பிள்ளை கிடையாது. அதற்கு பின்பு ஆபிரகாமினுடைய 100வது வயது என்று சொல்லும்போது தேராகுக்கு 170 வயது. இந்த 170 வயதுன்னு சொல்லப்படுகிற அந்த காலகட்டத்திலே தான் ஆண்டவருடைய சரியான அழைப்பை புரிந்து கொண்டு தேராகு விக்கிரகம் என்கின்ற காரியத்தை விட்டு விலகி வந்தாராம். இவர் விலகின உடனே ஆபிரகாமுக்கு வழி கிடைச்சிருச்சு. நீங்க இதை இன்னும் கூட புரிஞ்சுக்கணும்னு நீங்க எடுத்து பாருங்களேன். இந்த பிள்ளை இல்லாத ஒரு தன்மை என்று சொல்லப்படுகின்ற, இங்கே சொல்லப்படுகிறதை நான் உபயோகப்படுத்தி கொள்கிறேன். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமானால் அதையே நீங்கள் கான்செப்டாக எடுத்துக்காதீங்க. நான் ஆவிக்குரிய காரியங்களை சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்கோங்க. நம்மக்கிட்ட ஏதோ விக்கிரகம் இருக்குது போல இருக்குது அப்படின்ற மாதிரி நேரடியாக போயிடாதீங்க. நான் புரியும்படியாய் சொல்லுகிறேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. சில நேரங்களில் பிள்ளைகளுக்காய் குழந்தைக்காய் ஜெபிக்கிறவருடைய மனது காயப்படும் என்பதற்காக முன்பாகவே சொல்கிறேன். நான் சொல்கிற ஆப்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, தென் அது உங்களுக்கு ஈஸியாக விளங்கிடும். கவனிங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் யாக்கோபனுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கங்களேன். யாக்கோபனுடைய வாழ்க்கையில் கடன்னு பிள்ளைங்க பிறந்தாங்கன்னு இருக்கு.
கடகடகடன்னு பிள்ளைங்க பிறந்தாங்க. இவர்கள் இடத்துல இல்லாத ஒன்று யாக்கோபினுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் யாக்கோபினுடைய மனைவிமார்களில் கூட ஒருத்தருக்கு பிள்ளை இல்லாமல் இருந்ததுதான். காரணம் என்ன தெரியுங்களா? ராகேலுக்கு பிள்ளை இல்லை, மலடியாக இருந்தால் இருக்கு. ஏன் இவளுக்கு அந்த பிள்ளை கூட இவர்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டியது சீக்கிரமாக கிடைக்கவில்லைன்னு சொன்னால், அவளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது தன் தகப்பனுடைய விக்கிரகத்தை தன்னோடு கூட எடுத்துக்கொண்டு வந்தாள், திருடி கொண்டு வந்தாள் என்று சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளை என்கின்ற ஒரு காரியத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ளலாம். ஏதோ ஒன்றிலே நாம் எல்லாரும் குறைவுபடுகிறோம் என்றால், இந்த குறைவு இதற்கு முன்பாகவும் இருந்தது. எங்கள் அப்பா காலத்தில் இருந்தது, எங்கள் ஐயா காலத்தில் இருந்தது, இவங்க காலத்தில் இருந்தது. இவங்களுக்கு இருக்கிற குறைவு இவங்களுக்கும் வந்திருக்கு, இவங்களுக்கு இருக்கிற குறைவு இவங்களுக்கும் வந்திருக்கு. சரீர பிரகாரமாய் சொல்லுகிறேன், யாருக்கு எந்தெந்த குறைவுகள் வம்சாவளியிலே வந்திருந்தாலும் அந்த குறைவுகள் உங்களுக்கும் எனக்கும் வராதபடிக்கு தடுப்பதற்காக தான் தேவன் நம்முடைய பிறப்பிலே தீர்க்க தரிசனம் மாத்திரமல்ல, ஒரு திவ்யத்தை தெய்வீகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தெய்வீகம் அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்பா இருந்த சாபம் இனி உங்களை தொடருவதில்லை. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் உங்களுடைய பழைய காரியங்களை நீங்கள் பிடித்து கொண்டு நிற்கிறீர்கள், அதனால் இன்றைய வரையிலும் போராடுகிறீர்கள். ஆனால் யாக்கோபு போராடாமல் ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த விக்கிரகம், அந்நியம், மற்ற காரியங்கள், தேவனுக்கு பிரியம் இல்லாதவைகள் அப்படின்னே வைத்துக்கொள்ளுங்களேன். தேவனுக்கு பிரியம் இல்லாதவைகள் எதுவுமே விக்கிரகம்தான். தேவனை வைக்க வேண்டிய இடத்துல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை, தேவனுக்கு உரிய ஸ்தானத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை தேவனை தவிர்த்து நாம் யாருக்கு கொடுத்தாலும் அது பேர் விக்கிரகம்தான். சரிங்களா? நீங்கள் ஆராதனைக்கு வந்துட்டு ஆராதனை பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்ன தெரியுங்களா? விக்கிரகம், அது பேர். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் கண்ணை மூடி ஜெபம் பண்ணாமல் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன தெரியுங்களா? விக்கிரகம், அது பேர். ஒரு ஸ்டெப்பு நான் அதிகமாக சொல்கிறேன், நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க. புருஷனுக்காகவோ மனைவிக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு விக்கிரகம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க உங்களுக்கு விக்கிரகம். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை யாரையுமே தேவனை தவிர்த்து முக்கியமாக விக்கிரகமாக மாற்றிடாதீங்க. ஏன் அப்படின்னா, தன் தகப்பனையாவது, தன் தாயாவது, மனைவியாவது, சகோதரன் எல்லாரையும் விட்டுட்டு தான் கர்த்தரை பின்பற்றணும்னு வேதம் சொல்லுது. நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, தேவ சமூகத்துக்கு வந்துட்டிங்கன்னா, பிள்ளை குட்டி இதெல்லாம் எதையுமே மனசில் வச்சுக்கூடாது. நீங்களும் ஆண்டவரை மாத்திரம்தான். அல்லேலூயா. இதை தாண்டி வேறு ஏதாகிலும் ஒன்று நமக்கு யோசனை வருதுன்னு வைத்துக்கொள்ளுங்களேன், விக்கிரகம், அது பேர் தான் விக்கிரகம். இன்றைக்கு ஆவியானவன் நம்மோடு பேசுவாராக. யாக்கோபு இந்த விக்கிரகத்தை எப்படி ஜெயித்தான் என்பதை நாம் கவனிக்கணும். நீங்கள் 29ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு கூட. அங்கே தான் யாக்கோபுக்கு பிள்ளைகள் பிறக்கிற சம்பவங்கள் ஆரம்பிக்குது. நீங்கள் 31வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்க ஆரம்பிப்பீர்களானால் 30வதுலேருந்தே வாசிக்கலாம். யாக்கோபு ராகேலை சேர்ந்தான், லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்திலே சேவித்தான். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தால், ராகேலோ மலடியாய் இருந்தாள். சரிங்களா? இப்போ அடுத்த வசனத்துக்கு வருவோம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷனை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டான். 33வது வசனத்திலே சிமியோன் என்று பெயரிட்டான். 34வது வசனத்தில் லேவி என்று பெயரிட்டார். 35வது வசனத்திலே யூதா என்று பெயரிட்டார். இந்த 4 பிள்ளைங்க பிறக்கும் பொழுதும் நீங்கள் இந்த லேயாளினுடைய வார்த்தையை நீங்கள் பாருங்களேன். 32 சொல்லப்படுகிறது கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். 33 கர்த்தர் கேட்டருளி. 34வது 35வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் கர்த்தரை துதிப்பேன், இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா. நீங்கள் இந்த கர்த்தரை 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 அப்படின்ற ஒரு வார்த்தை வருது, நீங்கள் கவனிச்சிங்களா?
பிப்ளிக்கலி ஹிஸ்டாரிக்கலி சரித்திரப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் லேயாளுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன் அப்படின்னா லாபான் விக்கிரகங்களை ஆராதிக்கிற விக்கிரக ஆராதனைக்காரன். இப்போ விக்கிரக ஆராதனைக்காரனுடைய வீட்டிலே வளர்ந்த ஒரு பிள்ளை, சரிங்களா? இப்போ வளர்ந்து வந்த உடனே அவங்க என்ன செய்வாங்க? பிள்ளை பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க? நீங்கள் யோசித்து பாருங்கள். வேதத்தின்படியாகவே நான் சொல்லுகிறேனே, இந்த ஆகார் என்று சொல்லப்படுகிற எகிப்திலிருந்து வந்த ஒரு ஸ்திரீ ஆபிரகாமுக்கு மனைவியானால், ஆபிரகாமுக்கு மனைவியாகவே ஆபிரகாமுக்கு தான் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அப்படி பிள்ளையை பெற்றெடுத்து அவளை அனுப்பிவிடப்படும் பொழுது அவன் நேராக எங்கே போகிறான்னா எகிப்துக்கு தான் போகிறா. அவங்க பிள்ளைக்கு எங்கேருந்து கல்யாணம் பண்ணா? ஆபிரகாம் சந்ததியிலேருந்து யாரையாவது பார்க்க வேண்டியது தானே? ஆபிரகாமை அல்லாத ஒரு சந்ததியிலிருந்து எகிப்து. அப்போ அவ எகிப்திலிருந்து வந்தவ தான் குடும்பத்தை எகிப்தில் தான் அமைக்கணும்னு நினைச்சா. ஆனால் லேயாள் வெளியிலிருந்து உள்ளே வந்தவள், உள்ளே இருக்கிற தேவனை அவள் அறிந்து கொண்டு கர்த்தர் என்னை கேட்டருளி. அப்படின்னா நான் விசுவாசிக்கிறேன், இந்த லேயாளுக்கு உண்மையாகவே ஆண்டவரை பற்றி தெரியாது. ஆண்டவரை பற்றி யார் சொல்லி கொடுத்துருப்பா தெரியுங்களா? யாக்கோபு சொல்லி கொடுத்துருப்பா. அல்லேலூயா. பிள்ளைய பெத்த உடனே பேரை வச்சுட்டாங்க. உடனே பேர் வைக்கிறாங்க. யார் பேர் வச்சாங்கன்னா யாக்கோபு கூட பேர் வைக்கல, லேயாள் தான் வச்சான் இருக்கு. லேயாள் தான் பேர் வச்சா. என்ன பேர் வச்சா அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என்னை கேட்டருளினார், இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேனாக. கவனிங்க, வேற ஒரு வம்சத்திலேருந்து வந்தவங்க தான், வேற ஒரு பின்னணியிலேருந்து வந்தவங்க தான் என்னைக்கு ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளும்படியாய் உள்ளே நுழைஞ்சாங்களோ அதிலிருந்து நான் சொல்லுகிறேன், ஆபிரகாம் ஒரு 25 வருஷம், ஈசாக்கு ஒரு 20 வருஷம்னா யாக்கோபு குறைஞ்சபட்சம் ஒரு 15 வருஷம் ஆகிலும் பிள்ளைகளாது இருந்திருக்கணும். ஆனால் யாக்கோபு ஜெயிச்சிட்டார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், வந்த உடனே ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்துட்டார். அப்படியானால் ஆவிக்குரிய தன்மையை நல்லா யோசித்து கொள்ளுங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுவிட்சம் ஒன்று வரவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் தேவன் இருக்க வேண்டிய இடத்திலே தேவன் சரியாய் இல்லை என்பதை ஆவிக்குரிய இதில் புரிந்து கொள்ளுங்க. நம்ம வீட்டில் நல்ல சினிமாவும் சீரியலையும் போட்டு உட்காந்து நல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் எந்த ஹாலில் உட்காந்து டிவி சினிமா சீரியல் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்களோ அதே ஹாலில் உட்காந்து ஜோம் பண்ணிங்கன்னா உடனே ஆண்டவர் வந்து கேட்டுருவார். அப்படியே நம்ம நினைக்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் இல்லை. தேவனுக்கு பிரியமில்லாதது எதுன்னு நமக்கு தெரியும், பிரியமில்லாதது எதுன்னு தெரியும். அதை நம்ம செய்துட்டு அதே நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே எனக்கு இதை நிறைவேற்றும் அப்படின்னு கேட்குறோன்னா, நான் சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்க, தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்யாதீங்க. தேவன் விரும்பாத காரியத்திற்கு தலை கொடுக்காதீங்க. நீங்கள் அதுக்கு தலை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் சொல்லுகிறேன், தேவனுடைய கிரியை அல்ல அந்நிய கிரியை உங்களை ஆளுகை செய்யும் பொழுது ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். இதோ நான் வாசற்படியிலே நின்று சொல்லுங்க, ஆதி ஆகமத்தில் ஏதேன் தோட்டத்தையே உண்டாக்கினாராம். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் அவர் எங்கே இருக்கார் தெரியுங்களா? நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டு வாசப்படியில் ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? நீங்கள் உடனே சொல்லுங்கள், அவர் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். இப்படி சொல்லியே பழப்பு நடத்திடுவோம் நம்மளும். ஆனால் ஒன்றும் நடக்காதாங்க. இருக்கிறார். எப்படி இருக்காரு அதை சொல்லுங்கள். எப்படி இருக்காரு? நம்ம வீட்டில் இருக்கிற மனைவி, நம்ம வீட்டில் இருக்கிற புருஷன், நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் தேவனால் போதிக்கப்பட்டு, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம். அப்படின்னா நம்ம கடந்து வந்த சாபத்தை நம்முடைய பிள்ளைங்க ஜெயிச்சிருவாங்கன்னு அர்த்தம். இன்றைக்கு தேவனுக்குரிய ஒரு போதனை நமக்கு இல்லாததினாலே, தேவனை பற்றின ஒரு அறிவு நமக்கு போகாததினாலே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எந்த இடத்திலே நம்முடைய முன்னோர்கள் கட்டப்பட்டார்களோ அதே இடத்திலே இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே எந்த இடத்திலும் சரி வெளிச்சம் பிரவேசிக்கிறது என்று சொன்னால் இருள் அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மேன்மையான ஒன்று, மகிமையான ஒன்று, வெளிச்சமான ஒன்று நமக்கு வரும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குறைவையும் நம்ம விட்டு அகற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது
குறைவானது நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? மணி 10 ஆயிடுச்சு, முடிச்சிடுறேன். நிறைவானது வரப்போகுது, குறைவானது ஒளிந்து போகும். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த நிறைவு என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, தேவனுக்கு பிரியம் இல்லாதது வீட்டில் நடக்கக்கூடாது. உங்களுக்கு நான் சொல்கிற முதல் காரணத்தை நான் சொல்கிறேன். முதலாவது, நீங்கள் தேவ ஆராதனைக்கு தவறாமல் வருகிறீர்களா? அதனால தான் குறை. ரெண்டாவது, வீட்டில் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம் ஏதோ ஒன்று நடைபெறுகிறது. கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது உங்களை விட்டு அகற்றுங்க. ஆட்டோமேட்டிக்காக யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்ததை போல் நீங்கள் ஒரு பிள்ளைக்காக கஷ்டப்படுவீங்க, ஆண்டவர் உங்களுக்கு 2 பிள்ளையாக கொடுப்பார். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.